தூப்புரை வழங்கியிருக்கக்கூடிய கவிஞர் ராகவ மகேஷ் அவர்களுக்கு அன்பு தலைவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். படப்பிடிப்பில் உதவி இயக்குனராக கிளாப் படித்து சினிமா பணி தொடங்கிய உங்களுக்கு இப்போது உலகமே கிளாப் செய்கிறது. உடலை இந்த உலகத்துக்கே உயில் எழுதி வைத்த உன்னத கலைஞனே, நல்ல படைப்புகளை கௌரவிக்கும் நம்மவரே, கலையுலகின் தீர்க்கதரிசி நீங்கள். மகாநதியில் சீட்டு கம்பெனிகளை பற்றி சொன்னீர்கள், அன்பே சிவத்தில் சுனாமி பற்றி சொன்னீர்கள். கலைஞானியே, திரை விஞ்ஞானியே, விருதுகளை வழங்கி உங்களை சிறப்புரையாற்ற அன்போடு இலக்கிய விருது பற்றிய ஒரு படப்பதிவு இந்த திரையிலே இப்போது ஒளிபரப்பப்பட இருக்கிறது. அதனை தொடர்ந்து நம்முடைய போற்றுதலுக்குரிய நற்பணி நாயகன் நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கே சிறப்புரை வழங்குவார்கள். பாராட்டு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. பாராட்டுங்கிறது அவங்க எதிர்பார்க்க போகிறது. அவங்க எதிர்பார்த்து செய்கிற விஷயமும் கிடையாது. பாராட்டு எதிர்பார்த்து செய்கிற விஷயமும் கிடையாது. அப்புறம் என்னுடைய ஒரு சிந்தனைக்கு கரிசல் கட்டளை அப்படின்னு இது போனேன். திருநூறாவது வயசுல நான் நினச்சினேன். இப்போ எனக்கு 93 வருஷம் 90லேயே சொல்லிட்டேன், இனிமேல் இந்த பெருமை கிடையாது, கொண்டாட்டம் கிடையாது, பத்திரிகையும் கிடையாது, ரொம்ப பத்திரிகை செய்யணும். அதனால இப்போ யாரும் கேட்டாலும் நான் வர்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இது விழாக்கிழமை இருக்காரு, நீ வந்து நான் வரேன் சொல்லி வந்திருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம், எதிர்பாராமல் செய்கிற விஷயம். அப்புறம் அவர் சில இளைஞர்களாக இருந்து அவங்களும் வயசாகிட்டாங்க, அப்புறம் புதுசாக இளைஞர்களாகன்னு சொல்கிறது அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். மகளிர் அமைப்பை சார்ந்த மியூசிகா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அவர்கள் தலைவருக்கு ஒரு அற்புதமான ஓவியத்தை நினைவு பரிசாக வழங்குகிறார்கள். மதுரை அழகர், நாமக்கல் திரு காமராஜ் அவர்கள், திருச்சி திரு கார்த்திக் அவர்கள், சாரதி அவர்கள், விழுப்புரம் திரு பாபு அவர்கள், விழுப்புரம் பாபு அவர்களை தொடர்ந்து மத்திய சென்னை ரமேஷ் அவர்கள்,
மத்திய சென்னை பகுதியைச் சார்ந்த சென்னை திரு வீரமணி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். அவர்கள் ரூபாய் 10,000 நிதியை பரமக்குடி பள்ளிக்காக தலைவர் அவர்களிடம் வழங்குகிறார்கள். சென்னை வீரமணியை தொடர்ந்து தருமபுரி திரு பாலமுருகன் அவர்களை, காஞ்சிபுரம் திரு கணேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். காஞ்சி கிழக்கு திரு மணிவண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருப்பூர் திரு ஜீவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வடசென்னை திரு மாறன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மகளிர் அமைப்பினை சார்ந்த சென்னையிலிருந்து இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய லதா பிரசாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மேடைக்கு அழைக்கின்றோம். திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கிற திரு அருள் வெங்கடேசன் இவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். அருள் வெங்கடேஷ் இவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். மத்திய சென்னை பகுதியைச் சார்ந்த திரு விஸ்வநாதன் திரு குமார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். தூத்துக்குடி பகுதியைச் சார்ந்த திரு சேகர் அவர்களையும் திரு சீனிவாசன் அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கின்றோம். குமாரபாளையம் பகுதியை சார்ந்த திரு காமராஜ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். மலேசிய நாட்டின் திரு இந்திரன் சாகரன் அவர்கள் பரமக்குடி பள்ளிக்கு ரூபாய் அவர்களையும் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். டாக்டர் சந்திரசேகரன் அவர்கள், டாக்டர் கோபு அவர்கள், டாக்டர் டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் நம்முடைய பரமக்குடி பள்ளிக்கு தலைவர் அவர்களிடம் நிதி வழங்குகிறார்கள். ரூபாய் 1,00,000 தன்னுடைய நிதியாக டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் பரமக்குடி பள்ளிக்கு வழங்குகிறார்கள். அவர்களை நாம் வாழ்த்துவோம்.
அடுத்து இந்த மேடையிலே வாழ்த்துரை தலைவரின் எழுத்துச் சகா இவரது மூங்கில் மூச்சு பற்றி இன்னும் பேச்சாகவே இருக்கிறது. எழுத்துக்களை இனிக்க வைக்கும் அல்வா ஊர்க்காரர் போற்றுதலுக்குரிய எழுத்தாளர் சுகா அவர்களை வாழ்த்துரை வழங்க நண்பர்களே, நான் வாழ்த்துரை வழங்க இங்கே வரவில்லை. உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல இங்கு வந்திருக்கிறேன். இந்த பின்னட்டையில் எங்களை சமூகத்திற்கும் சமூகத்துக்கு எங்களையும் அடையாளம் காட்டிய திரு கமல்ஹாசன் அவர்கள் என்கிற வரிகளை யார் எழுதினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவரை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் எத்தனை சத்தியமானவை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன், நிறைய இடங்களில் பார்த்திருக்கிறேன். கமல்ஹாசன் என்கிற ஒரு உச்ச நட்சத்திரத்தின் ரசிகர்களாக நான் உங்களை பார்க்கவில்லை. ஒரு நல் வழிகாட்டியின் வழித்தோன்றல்களாகத்தான் நான் உங்கள் அனைவரையுமே பார்க்கிறேன். புத்தகம் படிக்க சொல்கிறார், குடும்பத்தை கவனிக்க சொல்கிறார், மனிதர்களை மதிக்க சொல்கிறார். அவருக்கு நான் ரொம்ப நெருக்கமானவன். ஒரு நாளும் ஒரு நட்சத்திரத்தை நான் பார்த்ததே இல்லை. கமல்ஹாசன் என்கிற பண்பாளரை மட்டுமே நான் தினமும் சந்திக்கிறேன். இந்தியாவில், உலகில் எந்த ஒரு நடிகரும் செய்யாத காரியத்தை, அதே சமயம் செய்ய வேண்டிய விஷயத்தை தனது தொட்டில் பழக்கமாக அவர் வைத்திருக்கிறார். அது என்னவென்றால் படைப்பாளிகளை மதிப்பது, படைப்பாளிகளை தேடி சென்று பழகுவது, படைப்பாளிகளை தேடி சென்று கௌரவிப்பது. அவரை சுற்றி எப்போதும் திரைத்துறையைச் சேர்ந்த நண்பர்களோ படைப்பாளிகளோ மட்டும்தான் இருப்பார்கள் என்பது இல்லை. படைப்பு என்பது திரைத்துறை சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல. படைப்பு என்பது ஓவியம், இசை, கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாவல், எத்தனையோ இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து முக்கியமான படைப்பாளிகளும் அவருக்கு நண்பர்கள். அவர்களில் தெரியாத படைப்பாளிகளை தேடி சென்று பார்ப்பது அவரது வழக்கம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு படைப்பாளியை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்கள் மண்ணை சேர்ந்த தமிழறிஞர் தோ. பரமசிவம் அவர்களை சென்னையிலிருந்து 600 கிலோமீட்டர் தாண்டி திருநெல்வேலி போய் ஒரு திரைப்பட நடிகர் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? வேறு எந்த நடிகர் பார்ப்பார்? நான் இந்த இடத்தில் ஒரு சவாலாகவே சொல்கிறேன். இதை அவர் அனுமதிக்க மாட்டார் என்றாலும் நான் சொல்கிறேன். தோ. பரமசிவம் என்கிற பெயர் எந்த தமிழ் நடிகருக்கும் தெரிந்தே இருக்காது. அவருக்கு அவரை தெரியும், அவரது படைப்புகளை தெரியும். அவரை தேடி போய் பார்த்து மதிக்கிறார். தொடர்ந்து அவரோடு தொடர்பு வைத்திருக்கிறார். நான் உதாரணத்துக்குத்தான் தோ. பரமசிவம் என்கிற ஒரே ஒரு பெயரை சொன்னேன். இது போன்று பல படைப்பாளிகள். ஒரு முறை என்னிடம் சொன்னார், புயலிலே ஒரு தோணி எழுதிய பா. சிங்காரம் என்னை பார்க்க ஒரு முறை வந்திருக்கிறார். நான் யாரோ சாதாரண பத்திரிகையாளர் என்று நினைத்து அவரை கவனிக்காமல் விட்டிருக்கிறேன். என் வாழ்வில் நான் நினைத்து வருந்தக்கூடிய மிக முக்கியமான சம்பவமாக நான் இதை நினைக்கிறேன் சுகா என்று என்னிடம் அவர் சொன்னார். பா. சிங்காரத்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்?
புவியரசு ஐயாவுக்கு தெரிந்திருக்கும், என்னை போன்ற பைத்தியக்காரர்களுக்கு தெரிந்திருக்கும். வேறு யாருக்கும் அவர் பெயர் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. கவிஞர் இசை ஒரு புத்தகத்தில் குறிப்பிடுகிறார், ஒரு தமிழ் எழுத்தாளனுக்கு அதிகபட்ச அங்கீகாரம் என்பது தீபாவளி மலரில் அவன் எழுதுகிற சிறுகதை இடம்பெற்றிருக்கும் போது ஒரு ஸ்டாம்ப் சைஸ் புகைப்படத்தின் மூலமாக அவனுக்கு கிடைப்பது மட்டும்தான் என்று. இப்படித்தான் தமிழகத்தில் அன்றும் இன்றும் என்றும் படைப்பாளிகளின் நிலைமை இருக்கிறது. அவர்களுக்கான அங்கீகாரம் இந்த லட்சணத்தில் தான் இருக்கிறது. இப்படித்தான் நாம் வைத்திருக்கிறோம், தொடர்ந்து இப்படித்தான் வைத்திருப்போம். ஆனால் கமல்ஹாசன் என்கிற ஒரு படைப்பாளி, கமல்ஹாசன் என்கிற ஒரு வாசகர், கமல்ஹாசன் என்கிற ஒரு இலக்கிய உபாசகர், எப்போதுமே படைப்பாளிகளை தேடி தேடி போய் பார்க்கிற கமல்ஹாசன் என்பவர் இந்த 61வது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஒரு எழுத்தாளரை கௌரவிக்க வேண்டும் என்கிற பேச்சு வந்தபோது ஒரு எழுத்தாளருக்கு நாம் அவரை கௌரவிக்கலாம் என்று பேசி முடிவு செய்தோம். அந்த எழுத்தாளர் தமிழகத்தில் இல்லை, சற்று தொலைவில் இருக்கிறார். அவருக்கு வயது 93, சாகித்ய அகாடமி வாங்கியவர், சிறந்த கதை சொல்லி. மலையாள இலக்கிய உலகம் எப்படி வைக்கம் முகமது பஷீர் என்கிற ஒப்பற்ற எழுத்தாளனை கதை சொல்லி என்று கொண்டாடி போற்றி மகிழ்கிறதோ, அவருக்கு நிகரான ஒரு கதை சொல்லி நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் முதியவர் கி. ராஜநாராயணன் அவர்கள். அவரால் இங்கு வர இயலாது என்கிற தகவலை நான் சொன்னவுடன் அவர் சொன்ன மறுவார்த்தை, அப்படி என்றால் நாம் போய் அவரை பார்ப்போம், அதுதானே முறை, அதுதானே மரியாதை என்றார். சொன்ன கையோடு கிளம்பி இங்கிருந்து புதுவை சென்றோம். பாண்டிச்சேரியில் பெரியவர் கி. ராஜநாராயணன் அவர்கள் இல்லத்துக்கு சென்று அவரை வணங்கி கௌரவித்து 1,00,000 ரூபாய் அவர் கையில் கொடுத்து அவரை கௌரவப்படுத்திவிட்டு திரும்பி வந்தார். கி. ராஜநாராயணன் என்கிற மூத்த படைப்பாளிக்கு இந்த பணம் ஒரு பெரிய தொகை அன்று, இந்த கௌரவம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கமல்ஹாசன் என்கிற ஒரு இலக்கிய வாசகர், ஒரு இலக்கிய உபாசகர், நன்றாக யோசித்து பாருங்கள். கமல்ஹாசன் என்கிற பெயர் நமக்கு அறிமுகமானது ஒரு திரைப்பட நட்சத்திரமாகத்தான். அவருக்கு பின்னால் எப்பேற்பட்ட ரசிகர் இருக்கிறார். சக படைப்பாளிகளை, வாழ்ந்து கொண்டிருக்கிற படைப்பாளிகளை கௌரவிக்க தவறுகிற இந்த தமிழ் சமூகம் மீது அவருக்கு எத்தனை வருத்தமும் கோபமும் இருக்கிறது. சமூகம் செய்யவில்லை என்றால் என்ன, நான் செய்கிறேன் என்பதை அவர் செய்கிறார். அதனால்தான் நான் மீண்டும் நான் சொன்ன முதல் வரிக்கு வருகிறேன். இங்கு எழுதியிருக்கிறீர்களே, சமூகத்துக்கு உங்களை அடையாளம் காட்டும் ஒரு நல் வழிகாட்டி அவர். இவர் சொல்கிற விஷயங்களை தயவு செய்து அமைதியாக கேட்டு அதன்படி நீங்கள் நடந்தால் இந்த சமூகத்தின் மிகச்சிறந்த குடிமகன்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் உருவாவீர்கள் என்பதில் எனக்கு சிறிதும் சந்தேகம் இல்லை. மிக நெருக்கமாக பழகி கொண்டிருக்கும் போது அவரிடம் இருந்து ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற விஷயங்களை நான் உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறேன். ஒருமையில் வயது குறைந்தவரை கூட அழைப்பது அவர் வழக்கம் இல்லை. இந்த தீபாவளிக்கு உங்களுக்கெல்லாம் திரை விருந்தாக அமைய இருக்கிற தூங்காவனம் படத்தின் இயக்குனர் ராஜேஷ் எம் செல்வா இங்கே அமர்ந்திருக்கிறார். என்னை விட வயதில் மிகச்சிறிய தம்பி அவர். கமல்ஹாசன் அவர்கள் அவரை பன்மையில் அழைப்பார். அவரை பார்த்ததனால் தான் நானும் அவரை பன்மையில் அழைத்தேன். இல்லைன்னா தம்பி வாடான்னு தான் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரியான சின்ன சின்ன அடிப்படையான வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்களை முறையாக தனக்கு முன்னோர்களாக இருந்த பெரியவர்களிடமிருந்து கற்று உணர்ந்த ஒரு மகத்தான மனிதர் அவர். எனக்கு தனிப்பட்ட முறையில் திரு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு மகத்தான மனிதர். அவரை சகலகலா வல்லவன் என்று சொல்வார்கள். நான் சொல்கிறேன், அவர் சகலகலா ரசிகர். எந்த துறையின் விற்பனர்களையும், எந்த துறையின் மேதமையையும்
அவரளவுக்கு ரசித்த ஒரு ரசிகனை நான் என் வாழ்க்கையில் இதுவரை நான் பார்க்கவே இல்லை. ரசிப்பதாகட்டும், பாராட்டுவதாகட்டும், அங்கீகரிப்பதாகட்டும், அதில் சிறு தயக்கம் கூட இல்லாத ஒரு மாபெரும் மகத்தான ரசிகர் அவர். இந்த ரசிகரை, இந்த படைப்பாளியை, இந்த மகத்தான மனிதரை நாம் கொண்டாடுவோம், போற்றி பாதுகாப்போம். அது நம் அனைவரின் கடமை. வணக்கம். எழுத்தாளர் ஐயா சுகா அவர்களுக்கு நினைவு பரிசு இந்த மேடையிலே தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள். முப்பது ஆண்டுகளாக ஒவ்வொரு புத்தாண்டும் உங்கள் வாழ்த்தோடுதான் பிறக்கிறது. சகல இடங்களிலும் இன்னும் சகலகலா வல்லவன் பாடல்தான் ஒலிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த மேடையிலே நற்பணி இயக்க தோழர்கள் பரமக்குடி பள்ளிக்கு நிதி வழங்குகிறார்கள். அந்த வகையிலே முதலில் சேலம் மாவட்டத்திலிருந்து கே பாலச்சந்தர் அவர்களையும் வேல்முருகன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருவள்ளூரிலிருந்து வந்திருக்கிற பாபு திரு நந்தகோபால் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தஞ்சாவூரில் இருந்து வந்திருக்கிற திரு தர்மசரவணன் மஞ்சு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். போற்றுதலுக்குரிய டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் நம்முடைய பரமக்குடி பள்ளிக்கு தலைவரிடம் நிதி வழங்குகிறார்கள். அவருடன் டாக்டர் கோபு அவர்களையும் நற்பணி இயக்க செயல் வீரர்கள் சற்று அமைதி காத்து நிகழ்ச்சி சிறக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நற்பணிகளை பொறுத்தவரையில் முடிவெடுப்பது உங்கள் வேலை, அதை முடித்து வைப்பது எங்கள் வேலை. இதற்கு காரணமாய் முழுமுதற் காரணமாய் இருக்கும் அண்ணன் தங்கவேலை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். நண்பர்களே, இயக்கத் தோழர்களே, பத்திரிகை துறையை சார்ந்த அன்புக்குரியவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் நம்முடைய நற்பணி இயக்க தலைவர் நம்மவரின் பிறந்த நாள் விழாவும் நம்முடைய நற்பணி இயக்கத்தின் 37வது ஆண்டு விழாவும் இந்த நல்ல நாளிலே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, 37 வருடங்களாக நம்மை நல்வழிப்படுத்தி ரசிகர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், நற்பணி ஆற்றுகின்ற சேவராக இருக்க வேண்டும் என்று நம்மையெல்லாம் வழிநடத்தி நம்மை மேன்மைப்படுத்தியவர் நம்முடைய அன்பு தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் பத்மபூஷன் கமலஹாசன் சார் அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
இன்றைய தினம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இயக்க சோதர் ஒவ்வொருவருக்கும் பிறந்த நாளாக நினைத்து கொண்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு காலையிலிருந்தே நம்முடைய நற்பணி இயக்கத்தார் பல்வேறு இடங்களிலே நற்பணிகளை செய்து வருகின்றார்கள். இன்று காலையிலே 8 மணிக்கு கீழ்ப்பாக்கம் கார்டன் பகுதியில் உள்ள பாலவிகார் மனநலம் குன்றிய காப்பீட்டினருக்கு காலை உணவும் மருந்து பொருட்களும் நம்முடைய இயக்கத்தாரின் சார்பாக வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து காலை 9 மணிக்கு நம்முடைய நற்பணி இயக்கத்தாரும் செட்டிநாடு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இணைந்து அரும்பாகத்திலே ஒரு இறுதி அறுவை சிகிச்சை முகாமை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த முகாமை நம்முடைய டாக்டர் மரியாதைக்குரிய டாக்டர் பிரதீப் நாயர் அவர்களும் அஸ்வின் நடேசன் அவர்களும் அன்பு நண்பர்களும் கலந்து கொண்டு மிகச்சிறப்பாக அந்த முகாமை நடத்தி கிட்டத்தட்ட 145 பேர்களுக்கு மேலாக பயனாளிகள் கலந்து கொண்டார்கள். அதில் மேல் சிகிச்சைக்காக 9 பேர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 36 பேர்களுக்கு நம்முடைய செட்டிநாடு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மூலமாக இசிஜியும் 65 நோயாளிகளுக்கு எக்கோ பரிசோதனையும் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எப்பொழுதுமே நாம் மேடையிலே பல்வேறு நற்பணிகளை செய்துதான் பழக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த விழா ஒரு வித்தியாச முறையில் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஒரு குறிப்பிட்ட நற்பணிகளை மட்டும் நாம் மேடையிலே செய்து மற்றவற்றை தலைவரின் அனுமதியுடன் நம்முடைய அலுவலகத்திலேயோ மற்ற இடங்களிலேயே வைத்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இன்று அதன் விளைவாக இன்று நம்முடைய விருதுநகர் மாவட்ட நற்பணி இயக்கத்தின் சார்பாக அன்னை ராஜலட்சுமி நினைவு இலவச கணினி பயிற்சி முகாம் துவக்க விழா இன்று நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து நம்முடைய நற்பணி இயக்க தலைவர் அவர்களின் பிறந்த ஊரான பரமக்குடி பள்ளிக்கு நிதி வழங்குதலும் இவ்வாண்டு நம்முடைய இயக்கத்தில் சிறப்பாக செயலாற்றிய நம்முடைய இயக்க சகோதரர்களுக்கு விருது வழங்கும் விழாவும் இந்த நேரத்திலே நடைபெறவுள்ளது. இந்த இனிய விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்கின்ற எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கே விழா நடத்த வைத்தாலும் இந்த வயதிலும் கலந்து கொண்டு எங்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தருகின்ற மரியாதைக்கு ஐயா கவிஞர் புவியரசு அவர்கள் வரவேற்பிலே எங்களுடைய இயக்கம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது. அதேபோல் நம்முடைய மரியாதைக்குரிய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவரின் அன்பு நண்பர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் சார்கோட்டையில் நாங்கள் ஃபங்க்ஷன் கலந்துருக்கோம். நாங்கள்லாம் வந்து பாண்டிச்சேரி முதற்கொண்டு நாங்கள்லாம் போய் சார்கோட்டையில் போய் கலந்துருக்கோம். நாங்கள் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் நம்ம இயக்க விழான்னா நாசர் சார் வந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கார். இந்த நேரத்தில் அவர் வாழ்த்துறை வழங்க நம்முடைய இந்த மேடைக்கு வருகை வந்திருக்கார். அவருக்கும் நம்முடைய நற்பணி இயக்கத்தின் சார்பாக வருகை நான் வரவேற்கின்றேன். அதேபோல் மரியாதைக்குரிய நம்முடைய எழுத்தாளர் உயர்வு சுகா அவர்கள் தலைவரின் அன்பு நண்பர், அவரும் இந்த விழாவில் வரவேற்பிலே நம்முடைய இயக்கம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. தொடர்ந்து நம்மளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து வருகின்ற ஊடகத்துறையைச் சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் வரவேற்கின்றோம். அதேபோல் மாவட்ட நகர கிளை இயக்க சகோதரர் அனைவரையும் நம்முடைய அன்பு நற்பணி இயக்கத்தின் சார்பாக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரையில் எந்த புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் அது அமலுக்கு வந்தது என்று சொல்ல மாட்டோம், அது நம் கமலுக்கு வந்தது என்றுதான் நாம் சொல்வோம். இந்த இனிய விழாவிலே அடுத்து தலைமை உரை ஆற்ற வானம்பாடி காலத்து வானம்பாடி நல்ல கவிதைகள் படைக்கும் கவிஞர், நற்பணி இயக்க நாயகனின் நட்பு கவிஞர் ஐயா கவிஞர் புவியரசு அவர்களை தலைமை உரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றோம்.
கமல் அவர்களே, அன்பு தோழர் நாசர் அவர்களே, அன்பு தம்பி சுகா அவர்களே, தம்பி தங்கவேலு மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை எனக்கு பழக்கமானது. இந்த பழக்கம் காரணமாக பல நினைவுகள் வருகின்றன. இப்பொழுது பிறந்த நாள் விழா என்ற முறையில் இங்கே நின்று கொண்டிருக்கும் போது ஐயா ஸ்ரீனிவாசன் அவர்களையும் நான் நினைத்துக் கொள்கிறேன். மறைவு என்பதும் பிறப்பு இறப்பு என்பதும் மாறி மாறி வரக்கூடியது என்பது எனக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் முதலில் போகிற ஆளாக நான் இருப்பதனால் எனக்கு அது நன்றாகவே தெரியும். அதை கொண்டாடுங்கள் என்று ஓசோ சொன்னார், மரணத்தை கொண்டாடுங்கள் என்று. இங்கே ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் ஒரு கொண்டாட்டம், நமது கமல் அவர்களுக்கும் ஒரு கொண்டாட்டம், நற்பணி மன்றத்திற்கும் ஒரு கொண்டாட்டம். 37 ஆண்டுகள் தோளில் சுமந்து இதை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அங்கே பெங்களூருக்கு போனால் ஒரு தளபதி மாதிரி வேலன் நிற்கிறார், சேலத்துக்கு போனால் பாலச்சந்திரன் நிற்கிறார், நாமக்கலுக்கு போனால் மணி நிற்கிறார். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு தலை சிறந்த தளபதிகள் போல் இருந்து அந்த மாவட்டத்தையே அந்த வட்டாரத்தையே நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இதில் முக்கியமான விஷயம் இங்கே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், என்ன மாதிரியான ஆட்களை கமல் அவர்களே நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு தெரியுமா, அல்லது மன்றத்தாருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், யாருக்கும் முழுமையாக தெரியாது. சார் அவர்களுக்கே கூட முழுமையாக தெரியாது. ஆனாலும் கூட எப்படி இப்படி உருவாக்க முடிந்தது, இந்த உருவாக்கத்தினுடைய விளைவு என்ன என்பதை இங்கே இருக்கின்ற போது நடந்த ஒரு 2 நிகழ்ச்சி நான் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கமல் அவர்கள் என்ன பேசப் போகிறீர்கள் என்று கேட்பார். என்ன பேசப் போகிறீர்கள் என்று நானும் கேட்பேன். என்ன பேசப் போகிறேன் என்று நான் சொல்லுகிறேன் ஒன்றை சொன்னால் அப்படி பேச வேண்டாம் என்பார். அவர் பேசப் போவதை சொன்னால் அவர் கேட்க மாட்டார். இன்றைக்கு அவரிடத்தில் என்ன பேச என்றேன், எல்லாம் பேசுங்கள் என்றார். அந்த சுதந்திரத்தை நான் எடுத்துக்கொள்ளவா வேண்டாமா என்பதும், இந்த களம் எப்படிப்பட்ட களம் என்பதும், இந்த சூழல் எப்படிப்பட்ட சூழல் என்பதையும் நான் கவனத்தில் கொண்டு இதனுடைய பிறந்தநாள் விழா என்பதனாலே அடக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இங்கே வருவதற்கு முன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்பு கமல் அவர்கள் என்ன பேசப் போகிறீர்கள் என்று கேட்டார். முதல் முறையாக நான் சொன்னேன், சினிமா ஒரு வாழ்க்கை அல்ல, சினிமாவே மனிதர்களுக்கு வாழ்க்கை அல்ல என்றார். வேண்டாம், அப்படி சொல்லாதீர்கள், ரொம்ப சங்கடப்படுவார்கள். அதன் மூலமாகத்தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம், அதை வைத்துக் கொண்டுதான் உலகத்திற்கு நற்பணி செய்கிறோம். இந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அதை கேளுங்கள். இங்கே வந்து சினிமா வாழ்க்கை அல்ல, எனக்குத்தான் வாழ்க்கை, உங்களுக்கு வாழ்க்கை அல்ல என்று சொன்னார். எப்படி சொல்ல முடிந்தது? எனக்கு மந்தைகள் வேண்டும், மாபெரும் மந்தைகள் வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவனும் நினைக்கிறான். சினிமா உங்களுக்கு வாழ்க்கை அல்ல, எனக்குத்தான் அது வாழ்க்கை, இதன் மூலம் நாம் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னார். அதே சமயத்தில் இன்னொரு படி தாண்டி போய் நான் சொல்ல முடியாத, சொல்ல விரும்பாத, சொல்ல வேண்டாத விஷயத்தையும் சொன்னார். என்னுடைய படம் அல்லாத படங்களில் சாணி அடிக்கிறவன் ஓடிப்போ என்று சொன்னார். அப்படிப்பட்ட பிள்ளைகள் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார். என்ன தைரியம் இருக்க வேண்டும்? அது ஒரு கலைஞனுக்கு, ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற தனி கலைஞனுக்கு இருக்கலாம் அந்த தைரியம். ஆனால் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு நீ அப்படிப்பட்ட பிள்ளைகள் விசிலடிக்கிறவன் ஓடிப்போ என்றால் எப்படி இருக்கும்? நமக்கு எல்லா மகிழ்ச்சிகளையும் நாம் கொண்டாடுகிறோம், ஆனாலும் கூட அதை மிக தெளிவாக அவர் இருக்கிறார், அப்படிப்பட்டவர்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு நிகழ்ச்சி சொல்ல வேண்டும். இங்கே ஒரு தடவை, ஒவ்வொரு தடவையும் பெருமக்களை நாங்கள் அழைக்கிறோம் மன்றத்தின் சார்பாக, அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஒரு முறை ஒரு மாபெரும் ஆளுமையை நாங்கள் அழைத்திருந்தோம். அவர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். இதே போல நானும் கமலவர்களும் அவர். அப்போது நிகழ்ந்த ஒரு விஷயம்,
ஒரு சின்ன உரசல், ஒரு சின்ன மறதி, ஒரு மரியாதை குறைவு போல் தோன்றுகின்ற ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்த போது நடத்தியவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஆனால் ரோசம் வந்த ஒரு பிள்ளை அங்கே இருந்து ஒரு சத்தம் போட்டான். எங்களுக்கு மிகுந்த சங்கடம். ஒரு மாபெரும் மனிதரை கொண்டு உட்கார்ந்து இருக்கின்ற போது அங்கிருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்புகிறது என்றால் அந்த கூட்டமே ஒரு ரசாவாசமாகி விடாதா என்று நினைத்து நான் எழுந்தேன். என் தோளை பிடித்து அமுக்கினார். நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லாமல் சொன்னார். அப்புறம் இங்கு வந்து பேசினார். போது அதை பற்றி ஒன்றுமே பேசவில்லை. கடைசியாக ஒன்று சொன்னார், அங்கே இருக்கிறவர் இப்படி சொன்னாரே என்று வருத்தப்படாதீர்கள். நானும் அங்கே இருந்து வந்தவன். தம்பி உன்னை விட மோசமாக நடந்து கொண்டவன். கண்ணதாசன் பாட்டு எழுதும் போது பின்னால் உட்கார்ந்து கொண்டு அதற்கு கெட்ட வார்த்தைகள் எழுதி கேலி செய்து கொண்டிருந்தவன். ஆனால் அப்படியே இருந்திருந்தால் நான் எப்படி இங்கே வருவேன்? அங்கிருந்து இங்கே வா, இங்கே இருந்து இங்கே வா, இங்கே இருந்து இங்கே வா, அதற்குத்தான் சார்ந்தவர்களை நான் அழைக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு முன்னால் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வரைக்கும் மெல்ல ஒரு பார்வை பார்த்தார். பார்த்துவிட்டு அடுத்த பேச்சாளருக்கு சொன்னார். எதுவுமே நடக்காதது போல் அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. உள்ளே எனக்கு பதட்டம். அந்த பெரியவரை நான் அழைத்து வருகிற பொறுப்பை சேர்ந்ததனால். அங்கே இருந்து ஒருவர் வந்தார்கள். இங்கே வந்து நேராக அங்கே போய் தன் முழங்காலில் கையை வைத்து ஊன்றி நடக்க முடியாமல் தள்ளாடி வருகிற ஊனம் உள்ள ஒரு மனிதர் இங்கே வந்து நெடுஞ்சான்களையாக விழுந்தார். கமலவர்கள் யார் இடத்திலும் எதுவும் சொல்லவில்லை, தங்கவேல் இடத்திலும் சொல்லவில்லை. இங்கிருந்து அதுவரை இப்படி பார்த்துவிட்டு அவர் பாட்டுக்கு பேசினார். அந்த தம்பி எப்படி இங்கே வந்து இந்த மரியாதை ஏற்றுக்கொண்டான்? அப்பொழுதே அவன் ஊனம் பறந்து போயிற்று. அவன் மாமனிதனானான். அவர் சொன்னார், இப்போதுதான் உன்னுடைய பெயர் சரியாக இருக்கிறது. என்னுடைய பெயரை இனிஷியலாக வைத்திருக்கிறாய், மிகச் சரியாக வைத்திருக்கிறார். கமல் கணேஷ் வந்தா, இருக்கிறாயா தம்பி, எங்கே போனாய்? ஒரு மாபெரும் கூட்டத்தில் ஒரு தவறு செய்ததற்காக எதுவும் சொல்லாமல், யாரும் சொல்லாமல் அப்படியே வந்து அங்கே விழுந்து ஒரு மரியாதை செய்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டுகின்ற மனிதர்களை இவர் உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் கமலவரிடத்தில் எத்தனையோ விஷயங்களை நான் கேட்கிறேன். இப்பொழுதும் கேட்க எனக்கு துடிப்பாக இருக்கிறது. கொஞ்ச நாளாக நான் கொதித்து போயிருக்கிறேன். இந்த பேனா காரணம். இதை நான் எடுக்கவா, எழுதவா, தூக்கி எறியவா, முறித்து நெருப்பிலே போட்டு குளிர்காயவா? எனக்கு என்னத்திற்காக நான் 7 எழுத்தாணி பிடிக்கிறேன். பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் செய்வோம், அதான் நடந்துட்டு போ. பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் செய்வோம். எல்லாம் பஜனை பாடிட்டே இருக்கலாம். பள்ளிக்கூடத்தில் போய் அறிவு எங்கே போயிடுச்சு? ஞானம் எங்கே போயிடுச்சு? அந்த ஞானத்தை கொடுப்பதற்காகத்தான் ஞான சூரியனாக இங்கே வந்து நமது கமல் அவர்கள் விளங்குகிறார்கள். நமக்கு அறிவை புகட்டுகிறார், பண்பாட்டை புகட்டுகிறார். ஒன்றும் சொல்லாமல், எதுவும் செய்யாமல் அவர்கள் மிகச் சிறந்த பண்பாட்டாளர் என்பதை தங்கள் செயலால் இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மகிழ்ச்சி அடைகிறேன். சொல்லுவதற்கும் இவர் குடும்ப தலைவர். எனக்கு 85 வயதானாலும் குடும்ப தலைவர். ஏனென்றால் குடும்பத்தில் சில கணவர் இருப்பாங்க, யா சும்மா உட்கார்ந்துருப்பா, தாத்தா சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று நல்ல துடிப்பான அறிவுள்ள செயல்நோக்கமிக்க ஒரு இளைஞரிடத்தில் குடும்பத்தில் பொறுப்பை ஒப்படைக்கிறோம். நம்முடைய குடும்பத்தின் பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைக்கிறோம். எனக்கு பிரச்சனையும் அவர் சொல்லணும், உங்கள் பிரச்சனையும் அவர் தீர்ப்பார், எனக்கு என்ன பிரச்சனை என்பதையும் தீர்ப்பார். நான் இங்கு பகிரங்கமாக சொல்ல விரும்பவில்லை. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது, எல்லாவற்றையும் தோளில் போட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாபெரும் மனிதாபிமானம் மிக்க தலைவர் கிடைத்திருக்கிறார் என்பதற்காக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வாழ்க. தலைமை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு இந்த மேடையிலே சிறப்பு செய்யப்படுகிறது. நற்பணி இயக்க தலைவர், நம்முடைய தலைவர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள்.
இனிய நண்பர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். நாம் செய்கிற எத்தனையோ நலத்திட்டங்கள் ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு போய் சேருகின்றன. அதற்காகத்தான் அத்தனை பேரும், அத்தனை மனிதர்களும், கேமராமேன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரையும் தொந்தரவாக கருத வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே. இப்பொழுது விருதுநகர் மாவட்டம் சார்பாக அன்னை ராஜலட்சுமி நினைவு பயிற்சி பள்ளியின் துவக்க விழா இந்த மேடையிலே நிகழ இருக்கிறது. நம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய கரங்களால் அந்த பள்ளியை திறந்து வைக்க இருக்கிறார்கள். போற்றுதலுக்குரிய ஏஎஸ் நாகராஜன் அவர்களையும், திரு சதுரகிரி அவர்களையும், திரு வேல்ராஜ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு நடிகனை பார்த்து ரசிகன் முடிமாற்றம், உடைமாற்றம், நடைமாற்றம் செய்வதெல்லாம் தடுமாற்றம் என்றீர்கள். நீங்கள் தந்ததோ சமுதாய உருமாற்றம் தரும் மடைமாற்றம். உங்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மேடையிலே வாழ்த்துரை வழங்க தலைவரின் பெரும்பாலான படங்களில் ஒரு பாத்திரமானவர், தலைவரின் அன்புக்கு மிகவும் பாத்திரமானவர், போற்றுதலுக்குரிய நடிகர் சங்க தலைவர் ஐயா நாசர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் இந்த அரங்கத்தை நிறைத்திருக்கும் கமல் ஹாசன் அவருடைய ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய ஆசிரியரும் நண்பருமான திரு கமல் ஹாசன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திரு கமல்ஹாசன் அவர்கள்
நமக்கு கிடைத்த ஒரு அபூர்வ மனிதர். இன்றைக்கு இருக்கின்ற சூழலில், பெற்றோர்களின் வளர்ப்பில், பள்ளிகளின் கல்வியில் எல்லோரும் ஒரே கருத்துடைய, எல்லோரும் ஒருவரை போலவே இருக்க வேண்டும் என்று பழக்குகின்ற இந்த காலகட்டத்திலே தான் நினைத்ததை சொல்லுகின்ற ஒரு தைரியம், தான் நினைத்ததை சரி என்று வாதிக்கின்ற ஒரு குணம் கமல் ஒருவருக்குத்தான் உண்டு. என்னிடம் சொல்வார், அவர் சொல்லுவார், கோபம் ஒரு மனுஷனுக்கு அவசியங்க. பாரதியார் கிட்ட எனக்கு பிடிச்சது அவர் கவிதைகள் என்பதை விட அவருடைய கோபம் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த கோபம் இல்லைன்னா பாரதியார் கவிதை எழுதியிருக்க மாட்டார். சமூகத்தின் மேலே ஒரு கோபம் வேணும். ஆனால் எல்லாருமே வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொது மேடையில் வந்தால் சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருப்போம் தான் பார்ப்போம். ஆனால் கமல் தன்னுடைய முகத்தை மறைத்து வைப்பதில்லை. அவருக்கு முகமூடி கிடையாது. கோவப்பட்டால் கோவப்படுவார். அவர் சொல்லுவார், ஏங்க நான் உங்கள் மேலே அன்பு காட்டும் போது உங்களுக்கு பிடிக்குதில்ல, அப்போ நான் என் கோபத்தை காட்டினாலும் உங்களுக்கு பிடிக்கணுங்க அது அப்படிங்கிறார். பல விஷயங்கள் நான் அவரிடமிருந்து என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டது தான். அவர் ஒன்று சொல்வார், யாம் பெற்ற இன்பம் இவ்வையம் பெறணும் என்றதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்வாரு. இது என்ன சார் இது இப்படி சொல்றீங்க? நம்மள மாதிரியே சந்தோஷமா உலகம் இருக்கணும் தானே எல்லாரும் சொல்லுவாங்க. இது பல்லாண்டு காலமாக இருக்கிற ஒரு விஷயம் தான். இல்லை, யாம் பெற்ற ஞானம் இந்த வையம் பெற வேண்டும், அதுதான் அவர் நம்பிக்கை. அவர் இயக்குனராக இருந்தால், அவர் எழுத்தாளராக இருந்தால், அவருக்கு கீழே இல்லை, அவருக்கு இணையாக பணிபுரிகிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு இருக்கிற ஞானம் அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருக்க மாட்டார். இவருடைய ஞானத்தை அவரோட பகிர்ந்துப்பார். கேட்டா ராஜேஷ், அந்த குணம் ஏன்னா இன்னைக்கு சினிமா துறையில் எல்லாமே ஒரு மாயையாக இருக்கும்போது, எல்லாமே தனக்கு தெரிஞ்ச வித்தையை மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, தான் மட்டுமே தெரியணும், எல்லாரும் பார்த்தவங்களை அதிசயிக்கணும் போது, தான் கற்ற ஒவ்வொரு விஷயத்தையும் முறையாக கல்விப்படுத்தி அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கின்ற சினிமாவிலே ஒரு சிலர் என்று கூட சொல்ல முடியாது ஒரே நபர் திரு கமல்ஹாசன் அவர்கள். நான் அவருடைய நட்பு பாராட்டுவதற்காக அல்ல, உண்மையில் இந்த திரைப்பட துறை அவர் ஆஸ்கர் வாங்கறதுனால இந்த தமிழ் திரையுலகத்தில் கொண்டு போய் அடுத்த லெவலுக்கு வைக்கணும்னு அவர் கனவு காண்டதில்லை. அவர் ஆஸ்கரை பற்றி அவர் ஆசைப்பட்டது கிடையாது. அவருடைய ஆசை ஆஸ்கர் படங்களுக்கு இணையாக நாம் படம் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஞானத்தை இளைய தலைமுறை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ கலைஞரின் இந்த பிறந்தநாள் விழாவில் வெகுநாள் கழித்து நான் இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்கிறேன். எனக்கு உண்மையில் மிகவும் மகிழ்வாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. அந்த பெருமையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நடிகர் சங்க தலைவர் அவர்களே. தொடர்ந்து இந்த மேடையிலே இப்பொழுது தலைவர் அவர்கள் போற்றுதலுக்குரிய ஐயா நாசர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். நன்றி. இந்த மேடையிலே முதலில் ஒரு அற்புதமான நடனத்தை நமக்காக வழங்கிய அந்த நாட்டிய குழுவினருக்கு இந்த மேடையிலே இந்த நேரத்திலே நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இப்பொழுது அற்புதமான ஒரு பரதநாட்டிய நிகழ்வை நமக்கு வழங்கிய நம்முடைய மும்பையிலிருந்து நம்முடைய நற்பணி இயக்க நாயகன் நம்முடைய தலைவரை வாழ்த்த வந்திருக்கிற ரித்திக்ஷன் அவர்கள்
தலைவருக்கு தங்க ரோஜா பரிசாக அளிக்கிறார்கள் இந்த மேடையில். ஹார்திக் எஸ் ஹூனியா அவர்கள் தலைவருக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். தொடர்ந்து மும்பையிலிருந்து வந்திருக்கிற நண்பர் சிகப்பு ரோஜாக்களின் நாயகனுக்கு தங்க ரோஜாவை வழங்குகிறார். நன்றி. விருதுகள் விரும்பி தேடி வரும் விலாசமே, இளைஞர்களை தலைமை ஏற்க வைத்த விசால மனமே, உங்களை இந்த பிறந்த நாளில் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இவ்வாண்டின் நற்பணியில் சிறந்த மாவட்டங்களை கௌரவிக்கும் வகையிலே மாவட்ட பொறுப்பாளர்களை இந்த மேடைக்கு அழைக்க இருக்கிறோம். அந்த பணியில் முதலாவதாக விருதுநகர் ஏஎஸ் நாகராஜன் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். கடலூர் மூர்த்தி அருளரசு சரவணன் இவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மலேசிய நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய இந்திரன் சாகரன் அவர்கள் ரூபாய் 10,000 நிதி வழங்குகிறார். அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மலேசியா நாட்டிலிருந்து வந்திருக்கிற இந்திரன் சாகரன் அவர்களுக்கு நினைவு பரிசு விருது வழங்கப்படுகிறது. கடல் கடந்து நம்முடைய தலைவரின் ஆணைப்படி மருத்துவ முகாம்களை மலேசிய நாட்டிலே நடத்தி அங்கே இருப்பவர்களுக்கு பயன்பாடாக இருந்திருக்கிற நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அடுத்து கர்நாடக மாநிலத்திலிருந்து கேஜிஎஃப் மூர்த்தி வேலு அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூரியஹாசன் செல்வம் பாலா இவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருச்செந்தூரிலிருந்து வந்திருக்கிற சத்யகங்கா அவர்களையும் அலெக்ஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கின்ற ஹரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மத்திய சென்னையிலிருந்து வந்திருக்கிற ரமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு ரமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கின்ற ஹரி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். புதுவை மாநிலத்திலிருந்து மத்திய சென்னையிலிருந்து ரமேஷ் அவர்கள், தொடர்ந்து 60 இடங்களில் இலவச இருதய மருத்துவ முகாம் நடத்தி கொடுத்த டாக்டர் எஸ் ரகுபதி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.